Hello students, welcome to Soumya's Math Universe. In the question, prove that the line joining the midpoints of any two sides of a triangle. ஒரு triangle இருக்குன்னா ஏதோ ஒரு ரெண்டு சைடு அது இதுவா இருக்கலாம் இதுவா இருக்கலாம். நமக்கு இந்த ரெண்டு சைடு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னா இங்க மிட் பாயிண்ட் டிரா பண்ணி சொல்றாங்க. மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் parallel to the third side. இந்த தேர்ட் சைடுக்கு இது parallel-ஆ இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. எப்படி ப்ரூவ் பண்றது? நமக்கு தான் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் தெரியும்ல. இதுக்கு ஏபிசின்னு பேர் வச்சுக்கலாம். ஏக்கும் பிக்கும் நடுவில் டி, இதுக்கு இ அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ எழுதும் போது எப்படி எழுதணும்? டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஏபி, இ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஏசி அப்படின்னு எழுதணும். ஓகே, இப்போ வந்து டி மிட் பாயிண்ட்னா மிட் பாயிண்ட்னால என்ன? எக்ஸாக்டாக நடுவில் இருக்கிறது இல்லையா? அப்படி எக்ஸாக்டாக நடுவில் இருந்ததுன்னா இந்த ரெண்டு லைனும் கரெக்டாக சேம் லென்த்தில் தானே இருக்கும், பைசெக்டாக இருக்கும்ல. பைசெக்ட்னா என்ன? ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போது இந்த மிட் பாயிண்ட் இருக்குன்னா இதுவும் சேம் லென்த்தில் இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு டிபின்னு எழுதலாமா? ஏடி இஸ் ஈக்குவல் டு டிபி. எப்படி இதை சொல்கிறோம்? பிகாஸ் டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் ஏபி. நெக்ஸ்ட் இ வந்து ஏசிக்கு மிட் பாயிண்டா? ஏசிக்கு மிட் பாயிண்ட்னா அதே மாதிரி ஏஇ இஸ் ஈக்குவல் டு இசின்னு எழுதலாம். ஏன்? அதே மாதிரி இதுக்கும் ரீசன் எழுதணும். இ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏஇ அப்படின்னு எழுதணும். ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். எழுதியாச்சா? இப்போ இதை வந்து இந்த சைடு கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு வந்ததுன்னா ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு 1 ஆகும். ஏன் 1 வருது, 0 வராதா அப்படின்னா இது ரெண்டும் சேம் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் 2 இதுவும் 2 அப்படின்னா 2 மைனஸ் 2 தான் 0 ஆகும். 2 டிவைடட் பை 2 1 தான் ஆகும். இது இந்த சைடில் இருந்து சப்ராக்ஷனில் வரல, டிவிஷனில் வருது. அப்போது சேம் நம்பர்ஸ் டிவைட் ஆனால் 1 தான் வரும். ஸோ ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி ஏஇ இது இந்த சைடு வந்ததுன்னா டிவிஷனில் வரும். ஏஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு 1. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1லையும் 2லையும் 1 இருக்குது. அப்போ 1க்கு ஈக்குவலாக இங்கே என்ன இருக்குது? ஏடி பை டிபி, ஏஇ பை இசி. அப்போ அதே ஈக்குவல்னு சொல்லலாமா? ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. சரி, இது எங்கே இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஏடி பை டிபினா இப்படி இருக்குது. நம்ம இந்த ஸ்லைடு மாதிரி போனால் என்ன சொல்லியிருக்கோம்? ஸ்லைடு மாதிரி போனால் பிபிடி ப்ரூவ் பண்ணுறோம். இங்கே டிவைடட் பை இங்கே இஸ் ஈக்குவல் டு இங்கே டிவைடட் பை இங்கே ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஏடி பை டிபி இருக்குது, ஏஇ பை இசின்னு இருக்குது. அப்போது இந்த ரெண்டு லைன் பேரலாக இருந்தால் தானே இந்த சைட்ஸ் இப்படி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி. கன்வர்ஸ்னா என்ன? எப்பவும் நமக்கு பேரலல் லைன்ஸ் கொடுத்துருவாங்க. பேரலல் லைன்ஸை வச்சு ரெண்டு சைடும் ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவோம். இப்போ ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறத வச்சு இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி வச்சு என்ன சொல்கிறோம்? டிஇ இஸ் parallel to BC. அவ்வளோதான்.